ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல 2 டேஸ் பிஃபோர் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க நீட் மார்க் வச்சு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மேஜர் டவுட் என்னன்னா, லாஸ்ட் இயர் நீட் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நீட் மார்க்ல நிறைய ஹை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன ரேங்க்ல இருந்தா எனக்கு கிடைக்கும்? ஸோ இந்த மேஜர் டவுட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 100% எக்ஸாக்ட் ரேங்க், எந்த ரேங்க்குள்ள நம்ம எக்ஸாக்டா இருந்தா எனக்கு நான் ஒரு பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அதை இன்க்ளூட் பண்ணல, வெறும் பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிளஸ் இஎஸ்ஐல இருக்கு, சென்னை இஎஸ்ஐல இருக்கக்கூடிய செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இதுல நான் பிளேஸ் ஆகணும்னா எனக்கு எக்ஸாக்ட் என்ன ரேங்க் அக்கார்டிங் டு த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி, எதுல நான் இருக்கணும் வித் ப்ரூஃபோட நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, let's get into the video. First, இந்த வீடியோல நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மேஜர் டவுட்ஸை 3 கைண்ட்ஸா பிரிச்சிருக்கேன். ஒன்னு, whether I get a pure government seat in 2024. எனக்கு 2024ல இந்த இயர் நடக்கிற கவுன்சிலிங்ல எனக்கு பியோர் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? நான் கவர்மெண்ட் சீட்டை பத்தி மட்டும் பேசுறேன். கவர்மெண்ட் சீட் எனக்கு கிடைக்குமா வித் ப்ரூஃபோட நம்ம பார்ப்போம். ஓகே, அப்படி எனக்கு கிடைக்குதுன்னா என்னோட கட் ஆஃப் மார்க் என்னவா இருக்கணும், நான் எந்த ரேங்க்குள்ள இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஷுட் ஐ டூ நவ்? ஸோ கட் ஆஃப் மார்க் உள்ள வர்றவங்களுக்கு சீட் கிடைச்சிடும். கட் ஆஃப் மார்க் பார்டர்ல இருக்கவங்களோட கண்டிஷன் என்ன? அது இல்ல, கட் ஆஃப் மார்க் பார்டர்லயும் நான் இல்ல, அப்ப நான் என்ன பண்றது? ஸோ அவங்களோட கண்டிஷன் என்ன, அவங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ எஸ்டர்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட்டட் சீட் மேட்ரிக்ஸ் 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிளஸ் 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாத்துலயும் மட்டும் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸை கேட்டகரி வைஸ் நான் இங்க பிரிச்சேன். ஓசிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 1247 சீட்ஸ் இருக்கு. ஓசினா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ். ஓகேவா? அன்ரிசர்வ்டு சீட்ஸ். பிசிக்கு எவ்வளவு இருக்கு? 1066. பிசிஎம் 144 சீட்ஸ் இருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி 804 இருக்கு. எஸ்சி 609 இருக்கு. எஸ்சிஏ 116 இருக்கு. எஸ்டி 40 சீட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குதுன்னா 4023 சீட்ஸ் இருக்கு. எஸ்டர்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல இருந்து நான் இது எல்லாத்தையும் கேட்டகரி வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பியோர் கவர்மெண்ட் சீட்ஸ் தான். ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1247 சீட்ஸ் இருக்கு. பிசி கேட்டகரி அதே போல நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ்டு பை லேட்டஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி. ஓகேவா? இப்போ என்னோட ரேங்க், நான் எந்த ரேங்க்ல நான் வந்தா இதை நான் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு வாங்க டீடைல்டா பார்ப்போம். செகண்ட், இப்போ நான் எவ்வளவு அன்ரிசர்வ்டு கேட்டகரி சீட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 1247 சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் 19th அன்னைக்கு எனக்கு இதே மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அந்த ரேங்க் லிஸ்ட் காப்பி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ரேங்க் லிஸ்ட் நம்ம டெலிகிராம் லிங்க்ல இருக்கு, நீங்க வேணா அங்கேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொருத்தங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்கும், அப்ளிகேஷன் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சோ அவங்களோட ஜெனரல் ரேங்க்கும் இருக்கும். ஓகே, அதுல அன்ரிசர்வ்டு சீட்ஸ்னா என்ன? எந்த ஒரு ரிசர்வேஷன் இல்லாம ஓப்பன் கேட்டகரி சீட்ஸா இருக்கிற சீட்ஸ் தான். அதுல எவ்வளவு சீட்ஸ் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னா 1247. ஓகேயா? 1247 சீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 1247 சீட்ஸ்ல எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் போய் சீட்ஸ் எடுக்கலாம், ஏன்னா அது அன்ரிசர்வ்டு சீட்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப எல்லா கேட்டகரியிலும் டாப் ரேங்கர்ஸா இருப்பாங்க தெரியுமா, அவங்கள நம்ம எப்படி பிரிக்கலாம்? அந்த 1247ல எவ்வளோ ஓசிசி கேண்டிடேட்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் யாருன்னு நம்ம பாக்குறோம். ஓகேவா? தட் இஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அந்த 1247 சீட்ஸ்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? அதை நான் இங்க தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்படின்னா இங்க என்ன 1245th ரேங்க்னு போட்டிருக்கேன்னா, இந்த 1247 சீட்ஸ்ல ஓசி மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 111 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அந்த 111வது கடைசி கேண்டிடேட் இருக்காரு தெரியுமா, அவரோட ரேங்க் என்னன்னா 1245. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 101 கேண்டிடேட்ஸ் எல்லாரும் 111 கேண்டிடேட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸ் யாருன்னா அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே they are eligible to take seats in unreserved seat category. ஓகேவா? சோ அப்ப பிசில எத்தனை பேர் இருக்காங்க? 810. பிசிஎம்ல 54, எம்பிசில 263, எஸ்சில 34, எஸ்சிஏல 2 அண்ட் எஸ்டில யாரும் இல்லை. ஓகேவா? சோ அப்ப இவ்வளோ கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. இப்போ
இப்ப பிசில 1247ல 810 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ரேங்கர்ஸா இருக்காங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இந்த 1247 சீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1247 ரேங்க்ல ஸ்கோர் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல 810 பிசி மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 810th பிசி மெம்பரோட மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 654. அந்த ஓசி கேண்டிடேட்ல கடைசியா இருக்கக்கூடிய ஓசி கேண்டிடேட் மெம்பரும் 654. ஈவன் பிசிஎம்ல எவ்வளவு இருக்காங்க? 54. அவங்களோட கடைசி மார்க் என்ன? 654 தான். So 236 members in MBC, அவங்களோட கடைசி மார்க்கும் 654. So competitions are very high. So SC candidate யாரு? அவங்களுக்கு 34 members இருக்காங்க. அந்த ஜெனரல் ரேங்க்ல வரக்கூடியவங்க 655 அவங்களோட கடைசி மார்க். SCல 2 கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க, 665. ஓகே, ஸோ எஸ்டில எந்த கேண்டிடேட்ஸும் இல்லை. ஸோ இது டோட்டலா 111, 810, 54, 236, 34, 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1247, அதாவது டோட்டல் ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இங்க இப்படிதான் ஓப்பன் கேட்டகரி சீட்ஸை இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1ல பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் இதுல வந்து இன்னும் எக்ஸப்ஷன்ஸ் எதுவும் நான் சொல்லல. வெறும் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட் படி மட்டும் நம்ம இங்க பிரிச்சிருக்கோம். 1247 ஓப்பன் கேட்டகரி சீட்ஸை இந்த ஆர்டர்ல தான் பிரிச்சுப்பாங்க. ஓசி கேண்டிடேட் அந்த 111 பேர் தான் அந்த சீட்டை எடுக்க முடியும், அதுக்கு மேல இருக்கிறவங்க எடுக்க முடியாது. ஸோ கடைசியா இருக்கிறவங்களோட ரேங்க் என்ன? 1245th ரேங்க். பிசியில இருக்கிறவங்களோட மார்க் எவ்வளோ? 654. அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 810. ஸோ அப்ப பிசியில எத்தனை பேர் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் 810 ஸ்கோர் பண்ணவங்களோட மார்க் எவ்வளோ? கடைசியா இருக்கிறவங்க மார்க் 654. இந்த 810 மெம்பர்ஸும் ஓப்பன் கேட்டகரி சீட்ஸை எடுத்துருவாங்க. அதே போல ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த சீட்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ அடுத்து பிசியில நம்ம சீட் மேட்ரிக்ஸ் நான் எவ்வளவு கொடுத்திருந்தேன்? இப்போ ஆஃப்டர் டேக்கிங் ஆல் த ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸை ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எப்படி பிரிச்சுப்பாங்க நீங்க பாருங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ண இந்த 1066 சீட்ஸ் அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, இப்போ இங்க 1066 சீட்ஸ் அதே தான், ஆனா அந்த ரேங்க் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, இப்போ பிசில 1 to 1066 ஃபர்ஸ்ட் 1 to 1066 ரேங்க்ல ஸ்கோர் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸுக்கு தான் சீட் கிடைக்கும் அப்படி இருந்துச்சு. இப்போ அதுல 810 மெம்பர்ஸ் they are eligible to take seats in open category. அப்ப இந்த 810 பேர் வந்து ஓப்பன் கேட்டகரியில சீட்டை எடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்? இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு 810 பேர் ஆட் ஆவாங்க. இதுல 1066க்கு பின்னாடி இருக்க 810 பேர் இங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 1876 ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து சீட்டை எடுக்கலாம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ல பிசில எத்தனாவது ரேங்க்ல ஸ்கோர் பண்ணிக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்? 1876 ரேங்க்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கடைசி பிசி சீட், ரிசர்வ்டு சீட் கொடுக்கப்படும். அதுல அப்படி அந்த 876 ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட மார்க் எவ்வளோ? 622. ஓகேவா? நெக்ஸ்ட் பிசிஎம். அதே மாதிரி பிசிஎம்க்கு பார்த்தோம்னா 144 சீட் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுல ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் கேண்டிடேட்ஸ் எடுத்தது போக அவங்களோட ரேங்க் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 195 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பிசிஎம்ல ஸ்டார்டிங் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் படி 1 to 195th ரேங்க்ல ஸ்கோர் பண்ணிக்க கேண்டிடேட் வரைக்கும் சீட் கிடைக்கும் பிசிஎம்ல. அப்ப 615 அவங்களோட மார்க். ஓகேவா? அப்ப பிசிஎம்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் கிடைக்கும்? 195th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ரவுண்ட் 1 ரிசல்ட்ல சீட் கிடைச்சிடும், பியூர் கவர்மெண்ட் காலேஜ். அவங்களோட மார்க் எவ்வளோ? 615. அதே போல எம்பிசி 1040, அவங்களோட மார்க் எவ்வளோ? 605. எஸ்சி 643rd ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வரைக்கும் சீட் கிடைக்கும். இது எல்லாமே நான் கம்யூனிட்டி ரேங்க் தான் போட்டிருக்கேன். ஸோ 537. 118th ரேங்க்ல இருக்கக்கூடிய எஸ்சி கேண்டிடேட் அவங்களுக்கு எவ்வளோ? 473. அண்ட் எஸ்டில 40 மெம்பர்ஸ் அவங்களோட மார்க் 492. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வெதர் கட் ஆஃப் மார்க் வில் டிக்ரீஸ் ஆர் நாட். இப்போ என்னோட கட் ஆஃப் மார்க், இப்போ நான் இந்த கேட்டகரியில வரல. ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில 1876 ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் சீட்டு கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். பிசியில 1876 ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் கடைசி கேண்டிடேட்டா பிசி ரிசர்வ்டு சீட் எடுக்க போறாங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. அவங்களோட மார்க் எவ்வளோ? 622. இப்போ 1877ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் சீட் கிடைக்குமா? அடுத்த 77th ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு கேட்டா அதை தான் இங்க கொஸ்டினா நானே கேட்டிருக்கேன். கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். எப்படி? நீங்க தானே எக்ஸாக்ட் ப்ரூஃப் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா, பட் இது எல்லாமே இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா முன்னாடி சொன்ன அதே ரேங்க் தான். ஆனா இந்த டியூ டு இந்த 3 காரணங்கள்னால கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு. நிறையலாம் இல்ல, எக்ஸாக்ட் ரேங்க் அதுதான், அதுல இருந்து ஒரு 2-3 மார்க்ஸ் கிட்ட டிராப் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அது பேஸ்ட் ஆன் எதனாலனா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்ல ஸோ பேரலா ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட்டும் வரும்,
கவர்மெண்ட் கோட்டாவோட ரிசல்ட் வரும். ரெண்டு பக்கமே இப்போ 720 out of 720 ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு, ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணிருப்பாரு, கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருப்பாரு. ரெண்டு பக்கமே அவங்களுக்கு ரேங்க் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர் ஒரு காலேஜ் தான் சேர முடியும். ஒரு ஏஇக்யூ கோட்டா சூஸ் பண்ணி போயிட்டாருன்னா, ஆல் இந்தியா கோட்டா சூஸ் பண்ணி போயிட்டாருன்னா, கவர்மெண்ட் கோட்டால அங்க ஒரு வேகன்சி ஃபில் ஆகுதா, அதை ரவுண்ட் 2ல ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அவங்களால கொஞ்சம் கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட், லூப்பிங் மெத்தட். அண்ட் லூப்பிங் மெத்தட் அண்ட் லூப்பிங் மெத்தட் தெரியாதவங்களுக்கு நான் அடிஷனலா இன்னொரு எக்ஸ்ட்ரா வீடியோ போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் சூசிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இப்போ பிசில ஒரு கேண்டிடேட் இப்போ 1876 கேண்டிடேட் வரைக்கும் நம்ம சீட் கிடைக்கும்னு பார்த்தோம், ரேங்க் வரைக்கும். இப்போ 1800 ஸ்டூடெண்ட், 1800 அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாரு, அவரு பிசி கோட்டால அவரால் சீட் எடுக்க முடியும். ஓகேவா? அவரால் பிசி கோட்டால சீட் எடுக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல பிசி கோட்டால கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் எடுக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணார், இல்ல நான் கவர்மெண்ட் காலேஜ் நான் போக விரும்பல, அவரோட ஊர்ல ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து நான் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துப்பாரு. அப்ப நான் அங்க ஒரு வேகன்சி கிரியேட் ஆகுமா? சோ அப்ப அந்த காரணத்தினால எக்ஸ்ட்ரா ஒரு வேகன்சி கிரியேட் ஆகும். சோ இதனால கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்கு. லூப்பிங் மெத்தட் நத்திங். இப்போ பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 8-10 மெம்பர்ஸ் அந்த டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொன்னா, அந்த 8-10 மெம்பர்ஸ் டாப் ரேங்கர்ஸ் அவங்களுக்கு எல்லா காலேஜ்ல இருக்கக்கூடிய ஓசி கேட்டகரிக்கு தான் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா இப்போ எம்எம்சி எடுத்துப்போம், நெக்ஸ்ட் சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துப்போம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்எம்சில ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் இருக்கு. அந்த 10 ஓப்பன் கேட்டகரி சீட்ஸும் ஃபில் ஆகி முடிச்சிருச்சு. அப்புறம் பிசிக்கு ஒரு 10 இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், பிசிக்கும் ஒரு 10 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 8-10 மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்க இதுலயும் டாப்பா இருக்கிறவங்க தான் இந்த 10 எடுக்க முடியும். கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் 8-10 இருக்கவங்க அவங்க என்ன ஓசி கேட்டகரி சீட்ஸ் தான் அவங்க எடுக்கணும், ஏன்னா அவங்க ஓப்பன் கேட்டகரியில வந்துட்டாங்க இப்போ ஹை ஸ்கோரர்னால. ஆனா அவங்களோட விருப்பப்படி நான் பிசில ரிசர்வ்டு ஒரு 10 சீட்ஸ் இருக்குல்ல, நான் அதை எடுத்து எம்எம்சியே போய்க்கிறேன், சிஎம்சியில இருக்கிற 10 எக்ஸ்ட்ரா ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் போறதுக்கு பதிலா நான் எம்எம்சில இருக்க என்னோட ரிசர்வ் சீட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அப்படி போகலாம். அப்படின்னா அப்ப இங்க இருக்க ஓப்பன் கேட்டகரிஸ் அப்படியே தானே இருக்கும். அப்ப அதுக்குதான் லூப்பிங் மெத்தட் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த 10 சீட்ஸை, இந்த ஓப்பன் கேட்டகரி சீட்ஸை ஃபில் ஆகாம அப்படியே வச்சுட்டு ரிசர்வ் சீட்டை கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த பிசியோட ரிசர்வ் சீட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, இங்க பிசி 9-ஆ மாறிடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரி சீட் என்ன பண்ணிடுவாங்க, இதையும் 9-ஆ மாத்திடுவாங்க. அதுக்கு பதிலா இந்த பிசில ஆல்ரெடி இங்க 10 இருக்குன்னா இதை +1 ஆட் பண்ணி 11-ஆ மாத்திடுவாங்க. இப்ப பாருங்க, ஓவராலா ரிமைன் சேம். அதான் லூப்பிங் மெத்தட். புரியுதா? அண்ட் லூப்பிங் மெத்தட் இன்னும் நல்லா டீடைல்டா வேணுங்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல தனியா டீடைலா அதுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் படி தான் எக்ஸாக்ட் ரேங்க் ப்ரெடிக்ஷன் நான் இங்க பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களோட லைக் இன் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் August 30 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த மார்க் படி தான் உங்களுக்கு, இந்த ரேங்க் படி தான் உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் வரும். ஓகேவா? இது நானா கொடுக்கல, இது தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட் அண்ட் வேகன்சி பொசிஷன் பேஸ் பண்ணி நானா கேல்குலேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? வித் ப்ரூஃபோட தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்னோட கடைசி கொஸ்டின், வாட் ஷுட் ஐ டூ நவ்? ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல் காட் சீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல் காட் சீட். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பலனா இப்போ சீட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட், இப்போ நீங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும், உங்களோட சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு August 30 வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணணும், காலேஜ் ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிக்கவா. அதே போல இப்ப அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் அண்ட் ஒரு தனியும் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க MBBS-ஓட லைஃப் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல நான் என்னென்ன பண்றது, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றது அப்படின்னு அதுல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நம்ம சேனல்ல எப்போ கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் குட் நாட் ஏபிள் டு கெட் அ சீட். ஓகேவா? ஸோ அப்ப இவங்க என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் சீட் கிடைக்காம போனவங்க யாரும் டிப்ரெஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இயர் நான் ப்ரிப்பேர் பண்ணா எனக்கு சீட் கிடைக்காதோ, எனக்கு மார்க் கம்மியா இருக்குமோ, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட் கன்ஃபார்ம் உங்களுக்கு வரும். இப்ப இல்லைனாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இஃப் காட் இஸ் மேக்கிங் யூ வெயிட், தென் பி ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் மோர் தென் வாட் யூ பீன் ஆஸ்க்ட் ஃபார். உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா நீங்க கேட்டதை விட அதிகபட்சமா நீங்க ரிசீவ் பண்றதுக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ நம்ம சேனல்ல சீட் கிடைச்சவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர், கவுன்சிலிங் கிடைச்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர், அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி காலேஜ்ல ஜாயின் பண்றது, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றது,
அண்ட் காலேஜ்ல என்னென்ன புக்ஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் லைஃப் எப்படி இருக்கும், அது எப்படி அதுக்கடுத்து ஃபோக்கஸ் பண்றது, அதுல அங்க எப்படி படிக்கிறது, இது எல்லாத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட் வந்து இருக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம சேனல்ல இருந்து என்ன கொடுக்குறோம்னா, நீட் 2025க்கான ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும், அதுக்கு உங்களோட டவுட் சால்விங் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல, ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்ஸும், நாட் ஒன்லி ஃபார் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டும் ஈச் டாபிக் வைஸா, லெசன் வைஸா எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அண்ட் ஹவு த டாபிக்ஸ் வில் பி, கஷ்டமான கொஸ்டின் சால்விங் எப்படி பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, எல்லாத்துக்கும் இனி ரீசெண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அண்ட் ஃபைனலி ஸோ தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ.